ரீசன்ட் டேஸில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அடித்த காற்றுல நிறைய பிளேசஸில் மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நியூஸில் எல்லாம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பயங்கர காற்று அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரம், அப்புறம் தோப்புல, அப்புறம் வாழை, இது எல்லாமே சரிஞ்சிருந்துச்சு. நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சக்க மரம் ஒன்று நிற்கிது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அதில் நிறைய காய் இருந்துச்சு. அதில் ஒரு நிறைய காய் போட்டிருந்த ஒரு கிளை என்னாச்சுன்னா, நம்ம வீட்டு பின்னாடி விறகடுக்கால் இருக்குது, அது மேலே வந்து விழுந்துருச்சு. ஸோ அந்த மரம் இனிமேல் வச்சுருந்தோன்னா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து முறிக்கிறதுக்கு ஆள் விட்டுருந்தாங்க. இந்த மரம் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய சக்கை வந்து பழத்தை விட சக்கை ஜிப்ஸ் போடுவோம்ல, வத்தல் போடுவோம்ல, அதுக்கு சூப்பராக இருக்கும். அதை முறிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து முறிச்சிட்டாங்க. மரம் முறிக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்குது. எது மேலே விழுந்துடாமல் முறிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஆற்று போல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டி கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. பலாமரத்தில் இருக்கிற அந்த கொலையெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் ஆடு இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. பட் மரத்தை முறிச்சது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லைன்னு முறிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.